வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்எஸ் கெமிஸ்ட்ரி சேனல். நாம இப்போ பார்க்க போறது யூஜிடிஆர்பிங்க யூனிட் 1ல இருந்துட்டு காம்ப்டன் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எனர்ஜைஸ்டு எக்ஸ் ரேஸ கிராஃபைட் மேல மோத வைப்பாங்க. எனர்ஜி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ரே, ஓகேவா? அதாவது வேவ் லென்த் தெரிஞ்சது, எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வர்ஸ் ரிலேஷன், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நல்லா எனர்ஜி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ரேஸ நம்ம எது மேல மோத வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃபைட் மேல மோத வைக்கிறோம். இதுல இருந்து வரக்கூடிய ஸ்கேட்டர்டு எக்ஸ்ரேஸோட எனர்ஜி வந்து கம்மியாயிருது. அதாவது நம்ம அனுப்புற அந்த இன்சிடென்ட்க்கு எனர்ஜி வந்துட்டு அதிகமா இருக்கும். அப்ப வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸ்க்கு எனர்ஜி கம்மியாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அனுப்பிச்ச எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தை விட ஸ்கேட்டர்டு எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் என்னன்னா காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது வேவ் லென்த் சேஞ்சை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா டெல் லாம்டான்னு அதான் சொல்றோம். வேவ் லென்த் சேஞ்ச் 2h/mc sin ஸ்கொயர் θ/2 இப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, h/mc 1 - cos θ, ஓகேவா? இந்த வேவ் லென்த் சேஞ்ச் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, டெல் லாம்டா சேஞ்ச் வேவ் லென்த் சேஞ்ச் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன், இந்த ஃபார்முலா இருந்தே தெரியுது எது மட்டும் தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு, ஆங்கிள் மட்டும் தான். ஸோ ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கேட்டர்டு ஆங்கிள், அதாவது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுது. டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல். நம்ம அனுப்பக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸோட நேச்சரை டிபெண்ட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான வேவ் லென்த் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸை யூஸ் பண்றோம் அதையும் டிபெண்ட் பண்ணது கிடையாது. இது ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் எனது ஸ்கேட்டரிங் ஆங்கிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த தீட்டாவோட வேல்யூஸ் என்னென்னலாம் இருந்தா இதோட வேவ் லென்த் சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. கேஸ் 1 பொறுத்தளவுல நம்மளுக்கு இங்க ஈக்குவேஷன் என்னது? டெல் லாம்டா ஈக்குவல் டு h/mc 1 - cos θ இதை எடுத்துக்கிறோம். சப்போஸ் இங்க தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியா இருந்தா cos 0 என்னது? cos 0 டிகிரி வேல்யூ என்னது? 1. அப்ப டெல் லாம்டா வேல்யூ இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos 0 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ h/mc 1 - 1, ஸோ 0. அப்ப டெல் லாம்டா வேல்யூ என்னதாயிரும்? 0. அப்ப என்ன அர்த்தம்னா நோ காம்ப்டன் எஃபெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கேஸ் 2. கேஸ் 2 பொறுத்தளவுல நம்ம அனுப்பிச்சிருக்க அந்த இன்சிடென்ட் ரேஸும் ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய ரேஸும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதாவது செகண்ட் கேஸ் என்னன்னா, இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேட்டர்டு ரேஸ். ஸ்கேட்டர் ஆகி வர ரேஸும் இன்சிடென்ட் ரேஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா, அதாவது θ = 90 டிகிரி, ஓகேவா? cos 90 டிகிரி வேல்யூ என்னன்னா 0. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன வந்துடும்? டெல் லாம்டா ஈக்குவல் டு h/mc மட்டும் தானே வரும். 1 - 0 1. ஸோ அதால மல்டிப்ளை பண்ணும்போது h/mc. ஸோ இதோட வேல்யூ, ஹோட வேல்யூ பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34. m வேல்யூ அண்ட் c லைட்டோட ஸ்பீடு, ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூனா 0.0242 × 10⁻10 மீட்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பார்க்க போறது கேஸ் 3.
சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியா இருந்துச்சுன்னா காஸ் 180 டிகிரி வேல்யூ என்னன்னா -1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வந்துடும், -1 இங்கே ஒரு 1. ஸோ அப்போ டெல் லாம்டா வேல்யூ 2h/mcன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், 0.0482 இன்ட்டு 10⁻10 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்ப்டன் எஃபெக்ட். நம்மளுக்கு வேவ் லென்த் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ரேஸை, அதாவது எனர்ஜி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ரேவை நம்ம ஒரு கிராஃபைட் வழியா பாஸ் பண்ணும்போது ஸ்கேட்டர் ஆகி வரக்கூடிய எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ இதில் டீட்டாவோட வேல்யூ அந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிளை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் வேல்யூஸ்லாம் 0 டிகிரியா இருந்தா, 90 டிகிரியா இருந்தா, 180 டிகிரியா இருந்தா, பேரலா இருந்தா, அண்ட் ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்கும்போது அப்போல்லாம் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.